வண்டி வாடகை இல்ல என்ன வண்டி வாடகை இல்ல கடையம் போய் கடையத்துல இருந்து அது இங்க வந்திருக்கு. ஆமா அந்த மேலூர் மாடு கடையத்துல நடக்கு. இந்த மூடிய மட்டும் இந்த காலையோட ஏத்திட்டு வந்திருக்கான். அதுக்கு வண்டி வாடகை இல்ல. நீ வேற வழிஞ்சிட்டு இந்த 100 200 இல்ல இல்ல சீட்டு வாங்கல சீட்டு போட்டோம் என்ன ஏ ஒண்ணு 1000 போச்சு. நீ ஒரு பேலோட என்னடா ரெண்டு பல்லா ரெண்டு பல்லு அது அதுவும் ரெண்டு பல்லா தான் இருக்கும். இது பல் போடல. எவ்வளவுக்கு போய் வாங்கினீங்கன்னா? வாங்கல பாத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு சொல்றாரு? இது பல் போடல, பல்லெல்லாம் போடல. எவ்வளவு சொல்றாரு? 55,000. நீங்க எவ்வளவு கேட்டுட்டு இருக்கீங்க? கேட்கணும். ரெண்டுமே பல் போடல. நல்ல காலை. எவ்வளவு சொல்றாருண்ணா? அவர் 55 ரூபா சொல்லுறாரு. நீங்க எவ்வளவு கேட்டியா? கேட்கல, இனிமே தான் கேட்கணும். வாங்கலாம். இது ஒண்ணு பெருசு ஒண்ணு. நீங்க வியாபாரி? வியாபாரி. செல் நம்பர் சொல்லுங்க. 96 550 73 597. எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? இது மேலூர், மதுரை மேலூர்ல இருந்து கொண்டு வந்திருக்காரு வியாபாரி. இந்த மாதிரி காலை வேணா உங்ககிட்ட வாங்கிக்கலாம். அவரு எவ்வளவு கேட்டாரு? 50,000 கேட்காரு. கொடுக்கல கூட எவ்வளவு? 60 ரூபா சொன்னா 55 கொடுத்துலாம்னுவாங்க. காலை நல்ல காலை, நல்ல காலை, நாட்டு காலம். இன்னும் பல் போடல. அட்டலுக்கு கேட்டாங்க. 30க்கு வாங்கினது. ஆமா 25க்கு வாங்கினாங்க. பெரிய கலவரிப்பா இருக்கட்டும். அதை பத்தி என்ன? இந்த கண்ணு நேரம் வரைக்கும் இங்க நிக்காது. மணப்பாறையில நின்னா மணப்பாறையில நின்னா நேரம் வரைக்கும் நிக்காது. இந்த கண்ணு ஒரு பொருத்தம் போடும். கேட்டாங்க. இந்த வெங்காயம் கேக்குங்க. சொல்லுதான் வண்டி சும்மா பூரா ஜாக்கிரும். இந்த கண்ணு மணப்பாறை நிற்கும். நேரம் வரைக்கும் நிக்குமா? வாரம் 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 நானும் வாரம் வாரம் வரதான். ஆமா அங்க ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இருக்கலாம். ஒண்ணு போல இருந்தா ரூபா போட்டுக்கலாம். ஒண்ணு போல இருந்ததுன்னா எவ்வளவு போனா அதே பிடிக்காத ரூபா கூட முதல் போகும். 300 போட்டோம். ஆடாத போட்டு ஆடு வருமா? ரெடி பேப்பர் கொடுத்து வாங்கிட்டு நீ 3 மாத கடனுக்கு வாங்கினதுக்கு இப்ப பேப்பர் கையில ஆகுது. நீங்க வேற பேப்பர், நீங்க பேப்பர் எந்த இப்ப ஒரு செகண்ட்ல பேப்பர் கையில ஆயிடும். கையில கடவுள போய் என்ன பண்ண போய் வரவலை கேட்க ஆடி ஆடி கொடுத்த 67 கொடுத்த 3 மாதம் உழுது. நீங்க வாங்க வியாபாரி தானப்பா. நீங்க ஆளு கேப்பா. அது எவ்வளவுக்கு முடிஞ்சு? அது 47,000 ரூபா. 47,000. வித்தவருக்கு நல்ல லாபமா? சரியான லாபம்.
35 தான் வாங்கிருப்பாங்க உங்களுக்கு. சரி 3 ரூபா செலவாங்க 10 ரூபா லாபம் வந்ததுக்கு இங்க வந்ததுக்கு 10 ரூபா லாபம் அடிச்சுக்கான். சரி அவரு வாரம் அலையாருல. ஆமா 47 தானே. என்ன பண்ணியா என்ன பேச்சு 47 தானே. அவங்ககிட்ட போட்டு 500 ரூபாய் எடுத்து அது பொறுத்துதான் இருக்கும். ஆமா எனக்கு இல்ல மாடு எனக்குன்னா பேச்ச இல்ல அந்த ஆளுக்கு இந்த 1000 தடவை தானே. 1000 ரூபாய் ஒண்ணு போவாதப்பா. இது ஒட்டங்காலையா? பல்லு எத்தனை? எவ்வளவு சொன்னீங்க? 65,000. இவங்க எவ்வளவு கேள்வி இருக்குங்க? நம்ம ஊர்ல ஒட்டங்காலைக்கு விலை இருக்கானா? நம்ம ஊர்ல இருக்கு. அது சீசன்ல ஒரு ஆளுக்கு பிடித்தான். இப்ப அங்க குண்டாரப்பள்ளி சந்தையில இதான் ஃபுல்லா இருக்கு. ஆமா அங்க விலையும் இருக்கு. ஆமா இங்க அப்படி இருக்கா? இங்க அப்படி விலை இல்ல. இங்க ஏதாவது ஒரு சீசன்ல வித்தாதான் உண்டு, இல்லன்னா கிடையாது. எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இது கொண்டு வந்தது நாகூர்ல இருந்து கொண்டு வந்தோம். நாகூர்ல இருந்து கொண்டு வந்தோம். செல் நம்பர் சொல்லுங்க. செல் நம்பரா 90 சொல்லிட்டே இருக்கீங்க. 34 37 68 0. இந்த மாதிரி காலை வேணா உங்ககிட்ட வாங்கிடலாம். ஆமா காங்கேயம் காலை எத்தனை பல்லுண்ணா? பல்லு போடல இளங்காலை. எவ்வளோ சொன்னீங்கண்ணா? 75 ரூபா சொன்ன. 75,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 65 கொடுக்கல. 70 வந்தா கொடுத்துருவீங்களா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? கடம்பூர் பக்கம் கடம்பூர். உங்க செல் நம்பர் சொல்லுங்களா? 99 42 22 54. இந்த மாதிரி காலை வேணா உங்ககிட்ட வாங்கிக்கலாம். போட்டு தண்டலுக்குன்னா பாப்போம். பிள்ளைவன் நிக்கானே பாப்பியா? நிக்காத மாடு. எவ்வளோ கேட்டீங்கன்னா? 70,000 சொல்றாரு. 62,000 கேட்டாச்சு. இது என்ன காங்கேயமாண்ணா? காங்காய மாடு நல்ல மாடு தான். எத்தனை பல்லு? 2 பல்லு 1 பல் போடல. சரி பேசி முடிங்க அவர்கிட்ட. வர மாட்டேங்க. அதான் இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்கேன். வர மாட்டேங்க. 2 பேரும் ரெகுலர் ஆட்களு தான் இருக்கு. என்ன காலா? நாட்டுக்கால. நாட்டுக்கால வண்டி மாடா? ஜல்லிக்கட்டு காலையா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? திருச்செந்தூர். எவ்வளவு சொல்றீங்க? 50,000. எவ்வளவு கேள்வி இருக்கு? 45 வந்தா கொடுப்பீங்க. கேரளா வியாபாரி வந்திருக்காங்களா? மாடு வரத்து ஜாஸ்தி. செல் நம்பர் சொல்லுங்க.
94 87 64 57 55. இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காலம் வேணா அவங்ககிட்ட வாங்கி 120 காலம் இருக்கு மொத்தம். அப்படியா? பண்ண மாதிரி வச்சிருக்கீங்க. வியாபாரி வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே வளர்த்து விற்போம். எப்போ வந்தாலும் வாங்கிடலாம். சரி. என்ன இது கிர்ரா? எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 3 ஆயிடுச்சு. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் பால் 6 லிட்டர். எவ்வளோ சொன்னீங்கண்ணா? 30,000. எவ்வளோ கேள்வி இருக்கு? ஒரு 28 வந்தா கொடுத்துருவீங்களா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? ஆலங்குளம். புலிக்கால எத்தனை பல்லுண்ணா? 2 பல்லு. எவ்வளோ சொன்னீங்க? 65,000. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 55 கொடுக்கல. ஒரு 60 வந்தால் கொடுப்பீங்களா? எங்கேருந்து கொண்டு வந்தியா? தூத்துக்குடி. செல்லம் பத்து 880 73 47 672. இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். இன்னைக்கு சந்தை சரியில்லை. இன்னைக்கு சந்தை சரியில்லை. ஏன்னா 35 ரூபாய்க்கு கீழே வைக்கும் போய் அந்த 4 நீரே மனசாட்சியா சொல்லுங்க. பார்த்துருக்கோம் வச்சிருக்கோம். ஒரு கால் நமக்குள்ள வந்த விட்டுலாமா? வேண்டாம் பார்த்துக்கலாம். கிடாரி எவ்வளோ சொன்னீங்க? என்னன்னா கிடாரி கிடாரி 35 ரூபா நடக்கு கொண்டு போக சொன்னேண்ணா. 35,000. ஆமா. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? தலைச்ச கிடாரி. தலைச்ச கிடாரி. இது என்ன சிந்துவானா? ஆமா, சிந்து கிடாரி. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? பாவூர் சத்து. காங்கேயங்கால. பல்லு பல்லு போடல. பல் போடல. எவ்வளோ சொன்னீங்கன்னா? 65,000. ஆமா. எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா? 65 60 கேள்வி இருக்கு. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னா? அப்படியே எவ்வளோ கேட்டீங்கன்னா? நாங்கள் 50,000 தரமாட்டார்ல. காக்கைத்து 50,000 கொடுப்பாங்களா? அவங்க செல் நம்பர் சொல்லுங்களா? 9159400582. இந்த மாதிரி காங்கேயம் காலை வேணா அவங்ககிட்ட வாங்கி
இது ஹெச்எப்பா பால் எவ்வளோ இருக்குண்ணா 13 லிட்டரு எத்தனை ஆயிடுச்சுண்ணா கண்டு வந்து புட்டையா காலை எவ்வளோ சொன்னீங்கண்ணா 48 கொடுக்கலாம் விலை சொன்னால 52 53 சொல்லுது 48 கொடுக்கலாம் இது வாங்கினாலும் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி வாங்கிடலாம் என்ன மாடுண்ணா ஜெர்சி மாடு ஜெர்சி ஒரிஜினல் மாடு ஒரிஜினல் ஜெர்சி கண்டு பொட்டை கண்டு பால் எவ்வளோ இருக்குண்ணா பால் 4 5 இருக்கு எத்தனை ஆயிடுச்சுண்ணா 2000 கிடையாது 9 லிட்டர் பால் இருக்கு எவ்வளோ சொன்னீங்கண்ணா 35,000 எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா 30 கொடுக்கல கூட 2 ரூபா வந்தால் கொடுக்கலாம் மாடு வரத்து நிறைய இருக்கனால ரேட்டு குறைய இருக்கு வண்டி